வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நேற்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய கனவையும் நிறைவேற்றும் பட்ஜெட் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. ஆனால் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, ஏமாற்று பட்ஜெட், வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய இதெல்லாம் இல்லை, வெடிக்காத புஷ்வானம்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே இல்லாத பட்ஜெட்டுங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. அது அந்த புக்ஸே வந்து ஒரு 2 ரூமுக்கு 2.5 ரூமுக்கு அவ்வளோ அதிகமாக வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எனக்கு முக்கியமான பிரச்சனை இதனுடைய டைமிங் தான். அதாவது மிக முக்கியமான 3 தேர்தல்கள் 3 மாநிலங்களில் நடக்க இருக்கும் வேலையில் வந்து இது பண்ணியிருக்கலாமா? அது தேர்தல் ஆணையம் அதை வந்து கண்காணித்திருக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு நடத்தியிருக்கலாம். இல்லைனா ஒரு ஓட் அக்கௌண்ட் எடுத்துட்டு இது அப்படியே வந்து இந்த தேர்தல் முடிந்தோடனே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப குரூஷியலான தேர்தல். பஞ்சாபில் வந்து சிரோமணி அகாலிதளும் பாஜக கூட்டணி தோல்வியை தழுவிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. கோவாவில் பார்த்தீங்கன்னா மனோகர் பாரிக்கர் தான் அங்கே வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து எந்த இதில் வந்தார்னு பார்த்தீங்கன்னா அந்த கெசினோவை எல்லாம் ஒழித்து விடுவேன். கெசினோ ஒரு பெரிய பிரச்சனை, சூதாட்டம் ஒரு பெரிய பிரச்சனை கோவாவில், இதெல்லாம் ஒழித்து விடுவேன்னு சொல்லி ஒரு பிளாங்க்ல வந்தார். அவரே இன்னொன்று சாங்ஷன் பண்ணிட்டு போனார். ஒரு 4 இது வந்து மண்டோவி நதியில் வந்து ஒரு 4 ஷிப்பில் வந்து இந்த சூதாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. 5ஆவதாக ஒரு ஷிப்பை சாங்ஷன் பண்ணிட்டு தான் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக போகிறாரு. யூபியில் பார்த்தீங்கன்னா இழுபறியான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னென்ன சலுகைகள் வருதுன்னு இந்த பட்ஜெட்டில் பார்க்க வேணும். நம்ம இப்போ முதலாவதாக எனக்கு வரும் பிரச்சனை என்னென்றால், இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி ஒரு ஆனஸ்டான ஒரு அறிக்கையோ இல்லை வந்து இத்தனை பேர் இறந்து விட்டார்களே இவர்கள் நஷ்டஈடோ என்ன நடந்தது, அந்த நவம்பர் 8ஆம் தேதி அந்த அறிவிப்பு வருது. அப்போ இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பணம்னு பார்த்தீங்கன்னா 14% இன் வேல்யூ தான் இருக்குது, பாக்கி 86% போய்விட்டது. அப்போ எப்படி மக்கள் வந்து அதை கையாண்டார்கள்? ஒரு பெரிய கலவரம்னு வெடிக்கவில்லை, அது அமைச்சர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது அப்போ என்ன நடந்தது, எப்படி மக்கள் வந்து அதை சமாளித்தார்கள், என்ன விளக்கங்கள் அரசு அந்த டைமில் கொடுத்தது, ஏன் இவ்வளோ விளக்கங்கள் வர வேண்டிய சூழ்நிலை வந்து, ஏன் இந்த முன்னுக்கு பின் முரணான விளக்கங்கள், இதை பற்றியான ஒரு வெள்ளை அறிக்கை என்று கூற வேண்டாம், ஆனால் ஒரு ஆனஸ்ட் அசஸ்மெண்ட் அது நடந்திருக்க வேண்டும். அது முக்கியமாக நடக்கவில்லை. அடுத்ததாக நீங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் நீங்கள், அப்புறம் வந்து நீங்கள் லெஸ் கேஷ் நினைக்கிறேன். லெஸ் கேஷ் இக்கானமியில் வரும் பிரச்சனையே வந்து நான் வந்து ஒரு பேடிஎம் மாதிரியோ இல்லை மொபைல் வாலெட்டோ கிரெடிட் கார்டினுடைய அந்த சார்ஜஸ் அதை நம்மகிட்ட இருந்து ஈடு பண்ணுறாங்க, சிறு குறு விவசாயிகிட்ட இருந்து ஈடு பண்ணுறாங்க, ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஏறத்தாழ எல்லாரும் எங்கிட்ட கூறினது, அது மக்கள் பிரதிநிதிகளாலும் சரி இல்லை இந்த ட்ரேடர்ஸ் சொல்றதுன்னா கொள்ளையடிக்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கான டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வருது. அதாவது அவங்க எடுத்துக்கிறாங்க, அந்த இந்த நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளுது. அதை பற்றியான ஏதாவது ஒரு விளக்கம் இல்லைன்னா அது ஒன்றும் இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து அது பண்ணிடுறோம் அப்படி இந்த மாதிரியான ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து 75,000 கோடி நாங்கள் பண்ண போகிறோம். அது எங்கிருந்து வரப்போகுதுன்னா உங்கள் பெட்ரோல் டீசலு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் வரப்போகுது. உங்களுக்கு கொடுத்த சலுகைகளோடனா 20,000 கோடி தான் அந்த இன்கம் டேக்ஸில், அது கீழே இருக்கிற ஆளுகளுக்கு மட்டும் கொடுத்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ எடுத்தீங்கன்னா நரிகால வந்து இவங்க கூறியிருக்காங்க 48,000 கோடி கொடுத்துருக்கேன்ட்டு. போன வருஷத்து இது நம்பர்ஸ் எடுத்து பாருங்க, 47.4 ஆயிரம் கோடி வந்து செலவழிக்கப்பட்டிருக்கிறது போன வருடமே. அப்போ என்ன இன்க்ரீஸ்? நீங்கள் ஒரு பெரிய ஜம்புன்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய ஜம்பாக தெரியவில்லை. சத்யார்த்தியினுடைய ட்வீட் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நோபல் பிரைஸ் வாங்கின சத்யார்த்தியோட ட்வீட் பார்த்தீங்கன்னா 39% வந்து இந்தியாவில் வந்து குழந்தைகள் இருக்கும் ஒரு இடத்துல வந்து சில்ட்ரன் இருக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ அந்த பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா 3.32% தானே. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. பத்ரி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நரேந்திர மோடியுடைய எல்லோருடைய கனவையும் நிறைவேற்றும் பட்ஜெட் இல்லைன்னு தெரியுது. இவருடைய கனவை நிறைவேற்றலை. ஆமாம், அதனால் அவர் போய் சொல்லிட்டார். நிச்சயமாக எல்லாருடைய கனவையும் நிறைவேற்ற முடியாது. முக்கியமாக அரசியல் எதிரிகளுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியாது. ஏதோ ஒரு திசையில் தான் வந்து ஆளும் ஒரு கட்சி போகணும். அப்போ நிச்சயமாக அதற்கு மாற்று கருத்து இருப்பவர்களுடைய கனவையெல்லாம் நிறைவேற்ற முடியாது. எனக்கு பொதுவாக பார்க்கும்பொழுது இதில் சில சாதகமான அம்சங்களும், இன்னும் ஒரு சில இடத்துல அதிகமான கவனத்தை குவித்திருக்க வேண்டிய சிலவற்றில் இல்லைங்கிறதும், இதோடைய நேரம் தேர்தலுக்கு முன்னாடியானதுங்கிறதும், ஜிஎஸ்டி இன்னும் செயல்படுத்தாத நிலையில் ஒரு பெருமளவுக்கான பட்ஜெட்ரி ப்ரொவிஷன்ஸ் அங்கே இருக்கும் பொழுது அது நகர்ந்து போகிறதும் எல்லாமாக சேர்த்து
ப்ளஸ் இதற்கு முன்னாடியான டிமானிட்டைசேஷன் சேர்ந்து இது ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழல்ங்கிறத வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த சூழல் காரணமாகவே இந்த பட்ஜெட் வந்து உதாசீனப்படுத்த வேண்டிய ஒன்று அல்லது இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு கமெண்ட் வந்து நியாயமற்றது. இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கணும். எனக்கு இதோடைய டைரக்ஷன் பிடிச்சிருக்கு. இன்னும் சிறப்பாக பல காரியங்களை செய்திருக்கலாம். அதுக்கு அவர்கிட்ட என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இன்னும் நிறையா அந்த சின்ன சின்ன குறிப்புகளெல்லாம் நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்து உருவாக்கிக்கிட்ட சில பிம்பங்கள் இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய தகவல் கிடைக்குது. பட் இதற்கு மேலேயும் நம்ம அதை பார்க்கணும். இது எல்லாவற்றையும் தாண்டி வேற 2-3 விஷயம் இருக்குது இதில். ஒன்று வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு எஸ்டிமேட் போடப்படுது. இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் செலவழிக்கப்பட்ட தொகை பற்றி சார் சொன்னார் இல்லையா, அதுதான் ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் எக்ஸாக்டாக செலவழிக்கப்படுதா, அதை விட அதிகமாகவா குறைவாகவா, ஏன்? அப்போ அந்த ஆண்டு முழுக்க சில இஷ்யூஸ் இருக்குது. தென் இது வந்து ஸ்ட்ரிக்டாக இப்போ உதாரணத்துக்கு நேற்று பல்வேறு டிஸ்கஷனில் வந்த ஒரு விஷயம் வந்து சில ஏரியாஸை மெர்ஜ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயமும் கூடவே சில விவசாயம் சார்ந்த துறைகளும் அப்படின்ட்டு ஒரு ஒதுக்கீடு நடக்குது. அதில் எது வந்து இந்த கோர் விவசாயிகளுக்கு போய் சேருது, எது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதை கார்பரேட்டைஸ்டு ஆங்கிள் அதை செய்யக்கூடியவர்களுக்கு போகிறது, இது எல்லாவற்றிலையும் நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்காகவே இது வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாமா? இதோடைய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை, அதாவது டிமானிட்டைசேஷன்லேருந்து ஆரம்பித்து இப்பொழுது வரைக்குமான அந்த கருப்பு பணத்தின் மீதான தொடர்ந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம் இல்லையா? அது செயல்பாடுகள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது எந்த விதத்தில் நம்முடைய வரி வருவாயை அதிகரிக்கும் வரக்கூடிய ஆண்டுகளில், அதை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில துறைகளையாவது நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். இப்போ விவசாயத்துறையை எடுத்துக்கலாம். பத்ரி சொன்னதுலேருந்தே தொடங்கலாம். கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டுக்கு மட்டும் 10 லட்சம் கோடி கடன் வழங்குவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த ஆண்டு பார்க்கிற போது 9 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 1 லட்சம் கோடி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. நாடு முழுவதும் விவசாய பிரச்சனைகள், விவசாய மரணங்கள், தற்கொலைகள் அதிகமாகி கொண்டிருக்கிற சூழல்ல இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, ஓரளவுக்கு தீர்ப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா? வந்து அது முன்னாடியே ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கிறது வங்கிகளில் முன்னாடியே இருக்கிறது. இது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. அதாவது ரூரல் ஏரியாஸ்க்கு, கிராமப்புறங்களுக்கு நிச்சயமாக அதிக அளவில் வந்து லோன்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சரத்தே இருக்கிறது. இது இன்று நேற்று பண்றதில்ல, ஒரு 50 வருட காலமாகவே இருக்குது. விவசாய கடனை சொல்றேன். விவசாய ரூரல் செக்டர் லெண்டிங், ஃபார்ம் லெண்டிங், இது வந்து ப்ரையாரிட்டி லெண்டிங்ல வரும். ஆனால் யாருமே இது வந்து அனுசரிக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரையாரிட்டி லெண்டிங்ல வர்றது இதுவரை என்ன நடந்திருக்குன்னா, ரூரல் செக்டர்னு எடுத்துட்டு இவங்க யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆளுங்க வந்து அதிக வட்டிக்காக மக்களுக்கு கொடுக்குறாங்க ரூரல் ஏரியாஸில். இப்போ வந்து சார் சொன்னதில் ஒரே ஒரு கருத்து எனக்கு நிச்சயமாக இப்போ தான் பளிச்சுன்னு படுது. அதாவது இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்க போறீங்களா, இல்லை விவசாயிகளை வைத்துக்கொண்டு, இல்லைனா இந்த கார்பரேட் ஃபார்மிங் என்று கூறுவார்களே இந்த பெரும் முதலாளிகளுக்கு இந்த கடன் போய் சேரப்போகுதா? இதுதான் இந்தியாவினுடைய 50 வருட காலமாக 60 வருட காலமாக இருக்கிற பிரச்சனையே இதுதான். என்ன தெளிவு வேணும்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு கொடுக்கறதா நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க வந்து ஒரு நிறுவனம் தானே, அவங்க வந்து இந்த விவசாய கடனை வந்து வங்கிகள்ல இருந்து பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கா? ஆமா இருக்கா? ஆமா ஆமா. அவங்க வந்து ரூரல் செக்டர் லெண்டிங் அப்படின்ற போர்வையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, வங்கிகள் வந்து நேராக அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க, நலிந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த குழுவாக இருக்குது. அது அந்த குழுக்களுக்கு எப்படி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்படி போய் சேருதுன்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலியமா தான் போய் சேருது. ஏன் நேரடியா விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கான இது இல்ல? நேரடியா விவசாயிகளுக்கு கொலாட்டரல், அதாவது அது அந்த வங்கி அதுக்கு கேரண்டி யாருன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் கேரண்டி நிக்குது. அந்த கேரண்டி நிக்கிறதுக்காக இவங்க வந்து 16% வந்து கடனை வாங்கி விட்டால் இவங்க கொடுக்கறது 26%, 28%. அவங்களுடைய ஓவர் ஹெட்ஸும் இருக்குது. இதுதான் வங்கிகள் தொடர்ந்து கையாளும் ஒரு நடைமுறையாக இருக்கிறது, பாணியாக இருக்கிறது. இதனாலதான் இந்தியாவில் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி டோனர் இருக்கிற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இருக்கிறது. இவங்களுக்கு காசு எங்க வருதுன்னா நம்ம காசு தான், இந்தியா கவர்மெண்ட் பொதுத்துறையினுடைய காசு தான் இதுல வருது. 1 லட்சம் 2 லட்சம் கோடி எல்லாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்ல இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனிலே இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல. 1 லட்சம் கோடி அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க.
போர்ட்ஃபோலியோ வந்து சில ஆயிரம் கோடிகள் டர்ன் ஓவர், அதாவது மொத்தமாக அவர்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் லோனுடைய சைஸ் இருக்கலாம். ஒன்று இந்த அக்ரிகல்ச்சருக்கு என்று அதுவும் அது தொடர்புடைய துறைக்கு 10 லட்சம் கோடிங்கிறது முழுக்க முழுக்க வந்து இது எங்க போகும், அது எப்படி போகிறது பார்க்கும்போது கேட்கும்போது பெரிய தொகையா இல்ல. அது உண்மையில வந்து என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 10% தான் போன ஆண்டோட அதிகரிச்சிருக்கு. ஸோ அது பெரிய தொகைங்கிறது வந்து நாடே பெரிது, எக்கச்சக்கமான கோடி மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். ஆனா இதுல முக்கியமான விஷயம் தான் அவர் சொல்ல வந்தது. விவசாய கடனுக்கும் விவசாயம் சார்ந்த இப்போ நீங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் ஒரு தனிநபருக்கு போய் சேரக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. சில 10,000க்கு மேல கொடுக்க முடியாது. மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ஹைலி ரெகுலேட்டட் செக்டர். ஒரு நபருக்கு 2 மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு மேல ஒரே நேரத்தில் கடன் கொடுக்க முடியாது. ஏன் வந்து இப்போ எங்க பணம் போகிறதுங்கிறதுக்கான டேட்டா எனக்கிட்டையும் இல்லை. பட் ஒரு விவசாயிகிட்ட கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக ஒரு ரூரல்ல இருக்கிற ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் கிட்டத்தட்ட 99% திரும்பி வந்துடுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்க்கலாம். விவசாயிகள்கிட்ட கொடுக்குற கடன் பெருமளவுக்கு திரும்ப திரும்ப ரைட் ஆஃப் செய்யப்படுகிறது. ஏன்னா அது ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு துறை அது. ஓகே, பட் நீங்க ஒரு வங்கியா இருக்கீங்க, நீங்க வந்து அல்லது நீங்க ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கீங்க, நீங்க நபார்டு கிட்ட கடன் வாங்குறீங்க, அது ஒரு அரசு கடன் கொடுக்கும் ஒரு அமைப்பு, நீங்க அதை திருப்பி கட்டணும். அப்ப யார்கிட்ட உங்க கடனை கொடுப்பீங்க? நான் மைக்ரோ ஃபைனான்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்காக இதை சொல்லல. இல்ல, என்ன சந்தேகம்னா, கொடுத்த கடன் திரும்ப வந்துடுதுங்கிறது மகிழ்ச்சியா, இல்ல அதிக கடனுக்கு பணம் வாங்கக்கூடிய விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இதை யோசிக்கணுமா? உண்மை, இது எல்லாமே பிரச்சனை தான். இது வந்து இன்னும் ஆழத்துக்கு போக வேண்டியது. கடன் எண்ணிக்கை அல்லது கடனுக்கான கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அதிகரிக்கிறதுனாலேயே விவசாயம் மலர்ந்துருமா அப்படின்னா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ரொம்ப பிளண்டா சொல்லிடுறேன். முதல்ல நமக்கு விவசாயத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி வேணும். இது ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. பட்ஜெட்டரி அலோகேஷன் பண்ணிட்டோம், விவசாயிகளுடைய வாழ்வு மலர்ந்து விட்டதுன்னு சொன்னா அது வந்து நியாயமே கிடையாது. அப்படிலாம் நடக்க போறது கிடையாது. இது சுருக்கமாக நம்ம இதை விரிச்சு பேசணும்னா ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயத்துல ஈடுபடுறவர்களோட எண்ணிக்கை அதிகம். அவர்கள் குறைந்தால்தான் இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேரும் கொஞ்சம் வளர்ச்சியோட இருக்க முடியும். அதை மாற்றாமல் அப்ப பிற இடங்கள்ல தொழில்களை அதிகப்படுத்தி, பிற வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி, ஸ்கில் அதிகப்படுத்தி, படிப்பு அதிகப்படுத்தி, ஸோ இந்த சோஷியல் செக்டர்ல அதிகமான ஸ்பெண்டிங் செய்தால்தான் அவர்கள் விவசாய கூலியிலிருந்து வெளியில வர போறாங்க. வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த உச்சவரம்பை உயர்த்தாம அந்த பெர்சன்டேஜ் டாக்ஸ் பெர்சன்டேஜை குறைச்சிருக்கிறாங்க 10%-இருந்து 5% வரைக்கும். இது இன்னொரு தரப்புல என்னன்னா, டாக்ஸ் நெட்டு அதிகமாகுது, நிறைய பேர் அந்த நெட்டுக்குள்ள வருவாங்க, நிறைய பேர் வரி செலுத்துவாங்க, நாட்டுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு அப்படி பார்க்கலாமா அதை? இல்லை, அது ஓரளவுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குதான் செய்யும். என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இனியும் நிறைய பேர் வந்து இந்த டாக்ஸ் நெட்டுக்கு வர வேண்டும், டைரக்ட் டாக்ஸ் நெட்டுக்கு வர வேண்டும் தான். அதற்காக நீங்க ஒரு கொள்கை அளவிலான ஒரு முடிவை எடுத்து ஏதாச்சும் பண்ணீங்கன்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஒரு டைரக்ட் டாக்ஸ் கோட் என்பது ஒரு நீண்ட காலமாக நம்ம எல்லாம் டாக்ஸ் பேயிங் எத்தனை பேர் நம்ம வருமான வரி செலுத்தி கொண்டு இருக்கோமோ அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கோம். டைரக்ட் டாக்ஸ் கோடை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, அதனுடைய பேசிஸ்ல நீங்க வந்து இந்த மாதிரி டிங்கரிங் பண்ணுங்கன்னு சொன்னா அதை வந்து செவி சாய்க்காமல், அதுக்கு செவி சாய்க்காமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது கொஞ்சம் அப்படியே உயர்த்தி விடுவாங்க, அவ்வளவுதான். என்னை போன்றவர்களுக்கு, நம்மளை போன்றவர்களுக்கு வந்து அடுத்தது அந்த 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் 10% உபரி வரி போடுறாங்க. ஆமா, 1 கோடிக்கு மேல 15% உபரி வரி போடுறாங்க. ஆமா, அது இன்னும் கூடுதல் வருமானம் தானே வரும். இல்ல அதுல அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கார்பரேட்ஸ் டீப்லி அன்ஹாப்பின்னு சொல்றாங்க. அவங்க ஏதோ கார்பரேட்ஸ்ல வந்து டாக்ஸ் கட்டு கேட்டிருக்காங்க போல தெரியுது, அதை வந்து இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப அவங்களுக்கு அது ஒன்றும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக கிடையாது, நமக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக கிடையாது. ஏன்னா 5 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 12,000 என்று கூறுகிறார்கள் சேவிங்ஸ். இது ஒரு பெரிய சேவிங்ஸா? நம்ம ஒரு ஏறத்தாழ 33% டாக்ஸ், 30% டாக்ஸ், அதுக்கு மேல வந்து என்ன கிருஷி கல்யாண் செஸ், அதுக்கப்புறம் ஸ்வச்ச பாரத் செஸ், அப்புறம் வந்து எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் செஸ், இந்த மாதிரி எவ்வளவோ செஸ்ஸுகள் நம்ம கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான அந்த கோடிஃபிகேஷன் பண்ணிட்டு என்னன்றது அது வழிமுறைப்படுத்துங்கள். டைரக்ட் டாக்ஸ் கோட் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. டைரக்ட் டாக்ஸ் தான் உங்களுடைய மெயின் டாக்ஸாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த 127 கோடி மக்கள்ல வந்து அட்லீஸ்ட் இது பாதி மக்களாவது, இல்லைன்னா ஒரு 40% மக்களாவது டாக்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அவங்களை தான் டாக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு டைரக்ட் டாக்ஸ் கோட் தேவை. இல்ல, அது டைரக்ட் டாக்ஸ் கோட்ல மாற்றத்தினால மட்டும் இல்லை. இன்றைக்கு வந்து
மாதச்சம்பளம் வாங்குறவர்கள் எல்லார்ட்டேருந்தும் ஒரு நிறுவனத்தில் மாதச்சம்பளம் வாங்குறவர்கள் எல்லாரும் டாக்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு அடிப்படையில் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு வரும்பொழுதே டாக்ஸ் பிடித்தங்கள் செய்து தான் வருது. விருப்பம் இருக்கோ இல்லையோ, விருப்பம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இவ்வளவு சேவைகள் அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். ஆனால் சுய வேலையில் இருப்பவர்கள் அவர்களாகவே போய் வரி கட்டணும், அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும், கடைசியாக அவங்க வந்து ஆக்சுவல் கால்குலேஷனை வந்து வருட இறுதியில் கொடுக்கணுங்கிற இடத்துல தான் உங்களுக்கு ஓட்டைகள் நிறைய இருக்குது. நீங்கள் கண்ணுக்கு தெரியாமலேயே பல காரியங்களை செய்துட்டு போகலாம். இதை வந்து இதெல்லாம் வந்து இந்த வரி கட்டாத கருப்பு பணத்தின் மீதான ஒரு தாக்குதல்ங்கிறது பல முனைகள்ல இருந்து நடக்கணும். அதோடைய சின்ன 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 விஷயங்களை வந்து பலவேறு திசைகள்ல இருந்து நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இதனால இப்போ இன்றைக்கு வந்து மாத சம்பளம் வாங்குபவர்கள் வந்து நமக்கு ஒரு சிக்கலே கிடையாது. அவர்களுக்கு ஒரு 5% ஒரு சின்ன ஒரு ரிபேட், ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா கிடைக்கிறது இல்லையா? இதுக்கு மேல அதிகப்படுத்தவே கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். மற்றவர்கள் 0 அல்லது கிட்டத்தட்ட அவர்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ்ல ஒரு சின்ன சதவீதம் கூட கட்டாம இருப்பவர்களை டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு 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 நெருக்கடி அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதுல நீங்க வந்து தப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது அப்படிங்கிறது. அது நியாயமாகவும் இருக்கணும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒழுங்கா இருக்கிறவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாது, கட்டாம இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிராக்கெட்டுக்குள் கொண்டு வரணுங்கும் பொழுது அந்த உச்ச வரம்பை நகர்த்திக்கிட்டே போறது பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே டாக்ஸ் கட்டுறவங்க குறைவு, அப்ப சதவீதத்தை குறைப்பது தான் ஒரே வழி. அதுதான் செய்திருக்காங்க, பரவாயில்ல மூலமா கொண்டு வர்றது கட்டாயமா. அதே மாதிரி முன்னே இந்த சர்சார்ஜ்ங்கிறது 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தது. அதை இப்போ வந்து அதை அப்படியே வைத்துக்கொண்டு இந்த 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வருமானம் பெறுபவர்களுக்கு ஒரு அதுக்கு மேல 15% சர்சார்ஜ் இருந்தது. இந்த 50 to 1 லட்சத்துக்கு 10% சர்சார்ஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகரிக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே, அதை யாருமே வந்து அதை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த 50 கோடியை விட குறைவாக டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கிற 5% சலுகையும் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டாக்ஸ் மேல யாருமே வந்து வருமான வரி தொடர்பாக யாருக்குமே வந்து ஒரு குறை இருக்கக்கூடாது இந்த இதுல கிடைச்சதில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் நீடிக்க திமுக ஆதரவளிக்கும் அப்படின்னு துரைமுருகன் சொல்லியிருக்காரு. ஆளுநர் உரையை வந்து காணல் நீர் அப்படின்னு ஸ்டாலின் பேசினதுக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பதில் சொல்லும்போது அரசுடைய திட்டங்கள் செயல்பாடுகளை பாராட்ட மனமில்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு துரைமுருகன் பதில் சொல்லும்போது நாங்கள் மனதார பாராட்டலைன்னு சொல்றீங்க, நாங்கள் 5 வருடம் உங்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்குறோம் அந்த பக்கத்துல இருந்து அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்களை சுட்டி காட்டி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பத்ரி? இதில் அஃப்கோர்ஸ் விளையாட்டுத்தனமான சில பேச்சும் ஆழ்ந்த அரசியலும் இருக்குது. இது நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஒரு குழுவினர் சசிகலாவை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்ங்கிறது நன்றாக தெரியும். பல காரணங்களுக்காக அவர் இல்லாமல் பன்னீர்செல்வம் இப்பொழுது முதல்வராக இருக்கிறார். இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. இது இப்படியே இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த பிளவு பெரிதாகி ஆட்சி கவிழ்ந்தால் அதனால் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பற்றி பேசி அதன் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கு நடுவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது, அதுலேயும் அவங்க நேற்றுக்கு சிறிய அளவுக்கு வெற்றியும் கண்டுட்டாங்க. இது நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அந்த பார்ப்ஸ் எங்கே வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுது வந்து இந்த குத்தி காமிக்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும், தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியை சேர்ந்த பிற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இதுக்கு டக்குன்னு எழுந்து பதிலே சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் பிரச்சனை. இல்லைங்க எங்களுக்கு முதல்வர் ஓபிஎஸ் தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அதே அவையில் எழுந்து நின்று ஆமாம் ஏன் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பதில் சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே சொல்லாமல் ஒருத்தரை பார்த்துட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ராதாகிருஷ்ணன் இல்லை, அதான் அதுதான் ஒரு அவைத்தலைவர் இருக்காரு. அவர் வந்து முன்னால இருக்கிற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கே இடம் கொடுக்க மாட்டார். அப்போ அது அசம்பிளிக்குள்ளால வந்து நிச்சயமாக ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவுகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனால தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு 2-3 நாள் முன்னால கூட அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில கூட ஸ்டாலின் முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு ஸ்டாலின் விளக்கம் அளிக்கிறார். அந்த விளக்கம் அளிக்கிறதுக்கு ஒரு சபாநாயகர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பணியாக தான் நான் அதை பார்க்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சசிகலாவுக்கு வரும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ 1996 வந்த அந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய கேஸை வந்து நேற்றைய தினம் தான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அதை மறுபடியும் ப்ரொசீட் பண்ணலாம். முன்னாடி இருக்கிற லோவர் கோர்ட், அதை 96 வழக்கு அந்த பதிவு பண்ணாத போது அந்த லோவர் கோர்ட் வந்து இவங்களை விடுவிச்சது, டிஸ்சார்ஜ் செய்தது, இவரையும் செய்து தினகரனையும் செய்து டிஸ்சார்ஜ் செய்து ஒரு உத்தரவை போட்டது. அதற்கு மாறாக இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து இப்படி கூறியிருக்குது. ஏற்கனவே நிலவியில் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுக்கு இது ஒரு வேற வழி இல்லாம ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதாவது எவ்வளவோ பேர் கூறி விட்டார்கள், அதிமுக இருக்கும் பெரும்பாலான ஆபீஸ் பேரர்ஸும் சரி அமைச்சர்களும் சரி சசிகலா தான் இதற்கு தலைவியாக இருக்க வேண்டும், அவர்கள் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்ட பிறகு ஏன் இப்படி நீடிக்குது என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் என்று கருதுகிறேன். அது எவ்வளவு தூரம் திமுக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஓ பன்னீர்செல்வம் தான் முதல்வராக இருக்கிறார் என்ற நிலைதான் அதிமுகவில் இருக்கிறது. இப்ப பாராட்டல அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசு தரப்புல. ஆனா வாரதா புயல் சமயத்துல நீங்க நல்லா நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு ஸ்டாலின் பாராட்டுறாரு. ஜல்லிக்கட்டுக்கு போகிற போது வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அப்படின்னு வாழ்த்தினாரு. அந்த கான்வாய் போகும்போது கூட வழிவிட்டதாக செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்படி 2 பேரும் இணக்கமா இருக்கிறத எப்படி நாம பார்க்கலாம்? இல்லை, அது இணக்கம்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் அரசியல் நாகரிகம் நிச்சயமாக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிகமாக இருக்குது. அது கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 2 பேர் போய் பார்த்துட்டு வந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது நமக்கு வந்து இவ்வளவு நாளா அந்த ஒரு 20 வருடம் முன்னாடி ஸ்டாலின் போய் பார்த்தாரு முதலமைச்சர் ஜெயலலிதாவை. அது கிட்டத்தட்ட எல்லாருமே போய் அதை பார்த்துட்டாங்க. அதை தாண்டி அதாவது 20-25-30 வருடமா வந்து ஒரு விதமான ஒரு போர், 2 அண்டை நாடு பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடுவில் நடந்த போர் மாதிரியான ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் இணக்கமான சூழல் வருது வந்து பிற மாநிலங்களில் இருக்கிறது தான். வெட்டுக்குத்து சண்டைகள்லாம் அங்கே கிடையாது. ஆனால் கொள்கைன்னு வரும்பொழுதும் தங்களுக்கான இடம்னு இருக்கு இல்லையா? இப்போ வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் வந்து நீங்கள் செய்ததெல்லாம் மறுமை, அடுத்த 5 ஆண்டுகளும் உங்கள் இஷ்டத்துக்கு செய்துக்கிட்டு இருங்க, நாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம்லாம் சொல்ல முடியாது. அப்போ இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் பாராட்டும் இருக்கும், அதே சமயம் பிரச்சனைகளும் வரப்போகிறது. அந்த பிரச்சனைகளுடைய தொடர்ச்சியை நம்ம நேற்றைக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது தேவை. ஒரேடியாக வந்து ஸ்டாலின் அல்லது திமுக வந்து பாராட்டலை அப்படின்னு ஓபிஎஸும் எதிர்பார்க்கக்கூடாது. எதற்கு பாராட்டணும்? எங்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக லாபம் கிடைக்குமோ அங்கே வந்து அட்டாக் பண்ண தான் போகிறாங்க. ஒரு இப்போ இருக்கும் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு ரொம்ப பெக்யூலரான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தான் இப்போ கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டினுடைய ஆட்சி. பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிறார். கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சித்தாராமையா இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையை தமிழகம் எப்படி பயன்படுத்துதுன்னு நாம் பார்க்க வேண்டும். ஏன்னால் சென்ட்ரல் இருக்கிறது பாஜக அரசாங்கம், அது தமிழகத்தோடு கொஞ்சம் நட்பாக இருக்கிறது. அதே நட்பு கர்நாடகத்தோடும் கேரளாவோடும் இல்லை. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த 2 தலைவர்களும் வந்து அட்லீஸ்ட் தமிழ்நாடுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றாக நின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்துக்கு அது லாபம் தான் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்த மகிழ்ச்சி தான். தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானும் இடம்பெறும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் அலுவலக தரப்புல இருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே 7 இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடியேறக்கூடியவர்களுக்கான தடை இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப பாகிஸ்தானும் அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவங்க ஒரு சூசகமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? இது டெல்லியில் பெரும் மகிழ்ச்சி வந்திருக்கும் இந்த ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு. அது ஏனென்றால் இந்தியாவினுடைய அனைத்து கொள்கைகளும் அது பாஜக அரசாங்கம் மட்டும் இல்லை, போன ஒரு 69 ஆண்டு காலமாகவே என்னென்ன கொள்கைகள் வகுக்கப்பட்டிருந்தோ அது ஒன்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக, இல்லைன்னா பாகிஸ்தான் ஏதோ செய்யுது அதனால் நாம் செய்யணும், இந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் இந்தியாவில் பல கொள்கைகள், குறிப்பாக ராணுவம் அந்த மாதிரியான விஷயங்கள், டிஃபென்ஸ் ஆனாலும் சரி, செக்யூரிட்டி ஆனாலும் சரி, ஸ்பேஸ் ஆனாலும் சரி, நியூக்ளியர் பவர் ஆனாலும் சரி, மிசைல் டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி, எல்லாமே வந்து பாகிஸ்தானை நோக்கியுள்ள பாகிஸ்தான் சென்டர்ட் அப்ரோச் தான் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கு. டெல்லிக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உலகமெம்பாடும் இருக்கும் அமெரிக்கர்களும் சரி, பாக்கி இருக்கிற வம்சர்களும் சரி, அமெரிக்காவில் நடக்கும் இந்த
பிரச்சனைகளுக்கு பெரும் எதிர்வினை வரப்போகிறது என்ற ரீதியில் தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு அங்கமான ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் இந்த டிப்ளமேட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. இப்போ தூதுவர்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. கரியர் டிப்ளமேட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தான் அவங்களுடைய பேரண்ட் டிபார்ட்மெண்ட். அங்கிருந்து ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆர்டர் ஒரு இது மெமராண்டம் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இதனோட யோசிப்பு இல்லை, அதாவது டிராவல் பேனோட முஸ்லீம் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வருகின்ற நபர்களை வந்து நீங்கள் வேணுமென்றால் நிச்சயமாக அவர்களிடம் ஒரு செகண்டரி ஸ்கிரீனிங் இல்லைன்னா 3வது ஒரு ஸ்கிரீனிங் நடத்திவிட்டு உள்ளே அனுமதியுங்கள். அதெல்லாம் இந்த டிராவல் பேன், பிளாங்கெட் டிராவல் பேன் எல்லாம் அமெரிக்காவுக்கு உகந்ததல்ல, ஒரு ஃப்ரீ சொசைட்டிக்கு உகந்ததல்ல மாதிரி கூறிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன இழப்பு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ் பண்ணி இருக்கிற அனைத்து ஏர்லைன் நிறுவனங்களுடைய ஸ்டாக்கும் ரொம்ப அளவுக்கு சரிந்து வந்து கொண்டிருக்குது. அப்போ இந்த சரிவு, அதாவது கமர்ஷியல் சரிவு, அந்த வணிகத்தில் இருக்கும் சரிவு ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் அமெரிக்காவுக்குள்ளாலே இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும் ஒரு நிலையில் நிச்சயமாக இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த ஒரு பேன் அவ்வளோ அதிகமாக நீடிக்காது என்ற கருத்து தான் என்னுடையது. பத்ரி, இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் இருந்து பார்க்கறது ஒன்று. இன்னொன்று, ட்ரம்ப் யார், அவர் என்ன சொல்லி ஜெயிச்சு வந்திருக்காரு, அவர் எந்த கான்ஸ்டியூன்சி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து இது ஒரு ஆரம்பம். இவர் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அதிரடி பலவற்றில் ஈடுபட போகிறாரு. அதுடைய லாப நஷ்டங்கள் பற்றி அவர் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ள போவதில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது பேசலாம். பட் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு அக்ரெசிவான ஒரு பொசிஷன்லேருந்து வரீங்க. அதற்கு உங்களுடைய நாட்டுடைய சட்டங்களில் கொஞ்சம் இடம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க ஜனாதிபதி யாரோடையும் கலந்தாலோசிக்காமல் அவர் கொண்டு வந்துடலாம். அதற்கு பிறகு தான் மற்றவங்க ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம ஊர் மாதிரியான ஒரு செட்டப் கிடையாது. ஒரு கேபினெட் டிஸ்கஸ் பண்ணி சிலவற்றை வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணி தான் கொண்டு போக முடியும். இப்போ இவருடைய அதிரடி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸுக்கு நீதித்துறையிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கு இப்போ இதுக்கு. ஆனால் அங்கே இருக்கிற நீதித்துறை வந்து ஃபெடரல் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதை வெவ்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் அதை நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் என்ன நடக்கிறதுங்கிறத தாண்டிட்டு இந்த மாதிரியாக அவர் ஒரு தொடர் செயல்பாடுகளில் இறங்குறார் இல்லையா, இதில் அவர் உடனே வெற்றி பெற்றுட்டார். ஏன்னா அவருடைய கோர் கான்ஸ்டிடன்சி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தினம் இவர் தான் என் பிரசிடென்ட்டு, இவரை கொண்டு வந்து வச்சோம் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அவருடைய வெற்றி. இது வந்து ஒரு பக்கம் இவருடைய முஸ்லீம் எதிர்ப்பு அவர் வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருந்தது. அதை தாண்டி இம்மிகிரண்ட்ஸ், எந்த நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு எதிராகவுமான ஒரு எதிர்ப்பு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. மூன்றாவது, முக்கியமாக வேலைகளை பறிப்பவர்கள், அதில் வந்து இந்தியர்கள், முஸ்லீம் இல்லை, அனைத்து இந்தியர்கள் H1B விசா பற்றிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் விரைவில் வரும். அது என்ன வடிவத்தில் வருங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தொழில் அமெரிக்காவிலிருந்து வெளியில் போகிறத பற்றின எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வரும். இது எல்லாம் வந்து ஒரு பல்ஸ் பார்த்து நம்ம தொடர்ந்து இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக ஆமாம், அதுலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கான இழப்பு பற்றி பேசுனீங்க. பத்ரி வந்து அந்த இழப்பை கவலைப்படாமல் தான் அவர் ட்ரம்ப் வந்து அந்த அறிவிப்புகளை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்கிறார். அது அமெரிக்காவுக்கான இழப்பை கூட நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இப்போ நீங்கள் H1B விசா அப்படின்னு பார்க்குற போது, வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்க்குற போது இந்தியாவுக்கான பாதிப்பு என்னங்கிற கேள்வி வருது. நிச்சயம் அதை எப்படி எடுத்துக்கிறேன்? அதாவது இப்போ H1B விசாஸ் வந்து எப்படி இந்த நிறுவனங்கள் அதை வந்து கையாண்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. அப்போ அந்த கேள்வியினுடைய அடிப்படையில் தான் இப்போ கனடா போன்ற ஒரு நாடு, இது நமக்கு பலருக்கும் தெரியாது, கனடா போன்ற ஒரு நாடு என்ன செய்யுதுன்னா H1B விசாஸில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமர், அதாவது இருக்கிறதுலே ஜூனியர் மோஸ்ட் ஆள், சீனியர் ப்ரோக்ராமர், மேனேஜர், இந்த 3 கிரேட்லையும் வந்து நீங்கள் ஆளுகளை கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தீர்கள் என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேலரி கொடுக்கணும்னு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஏறத்தாழ $65,000 $70,000 அந்த ஒரு இலக்கு அவங்க முன்னாடியே அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. அது ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கும் நிறுவனங்கள் தவறாக நம்மளுடைய ஆளுங்க என்ன சொன்னீங்கன்னா 8 மணி நேரம் இல்லை 18 மணி நேரம் கூட உழைப்பாங்க.
அதற்காக ப்ராஜெக்ட் சீக்கிரம் எளிதாக முடித்து விட்டால் அந்த லாபம் எல்லாம் நம்ம கம்பெனிக்கு வருமே என்ற அந்த ஒரு இதுல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கிருந்து கூண்டோட எடுத்துன்னு போயிட்டு அங்க வந்து அடிமைகளை போல கொத்தடிமைகளை போல வேலை செய்ய வைக்கிறாங்க, கனடாவிலும் சரி யூஎஸ்லையும் சரி. அப்ப கனடா ஒரு கேஸ்ல வந்து ஒரு அந்த கனடா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்க ஒரு நிறுவனத்தில் டிஸ்மிஸ் ஆகிறார். அதனை தொடர்ந்து வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன்ல நடந்த பார்க்கும்போது ஃப்ளோரா இந்தியன்ஸ் தான் உட்கார்ந்து இருக்காங்கன்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரியான நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை வந்து இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும் நிறுவனங்கள் செய்த அந்த மோசடியின் பேரில் தான் கனடாவில் அப்படி ஒரு ரூல் வருது. அதே மாதிரி தான் யூஎஸ்ல வருது. இதுல எனக்கு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் நிச்சயமாக இந்த மாதிரியான ஆளுகள் இங்கிருந்து போய் அங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே லோக்கல்ல சோர்ஸ் பண்ணலாம். அங்க லோக்கல்ல சோர்ஸ் பண்ண முடியாத மட்டும்தான் இங்கிருந்து நீங்க கொண்டு போக வேண்டும். அப்ப இந்தியர்களுடைய நிச்சயமாக அந்த சேலரி என்றது 1.25 lakh டாலர்ஸ் கொடுக்கணுங்கிறாரு மினிமம் ஆனுவல் சேலரி சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஸோ அப்போ நம்மளுடைய இந்தியனுடைய சேலரி ஒரு சீனியர் கிரேட்ல போக போறாரு இனியிலிருந்து. அப்ப நீங்க சொல்றது ஒரு விதத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, சம்பளம் உயர்கிறது அப்படின்னு. ஆமா, ஒருவேளை அவ்வளவு உயர்வான சம்பளத்தை கொடுக்க தயாராக இல்லாத போது இங்கே லட்சக்கணக்கான பேர் தேங்குனாங்கன்னா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? உள்நாட்டுக்குள்ள என்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிற கேள்வியும் வருது இல்ல. அதுல இப்ப என்ன அடுத்த பிரச்சனை என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஸ்வெட் ஷாப்ஸ் மாதிரி, அதாவது ஏதோ ஒரு ஃபேக்டரி மாதிரி இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை படைத்து அனுப்பி கொண்டு இருக்கிறார்களே அந்த நிறுவனங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த எஜுகேஷனல் நிறுவனங்களுக்கு சரி, அங்க ரெக்ரூட் செய்யறவங்களுக்கு சரி, அவங்களுக்கு பிரச்சனை வரும். அடுத்ததாக நம்ம தொழில்நுட்பம் நிச்சயமாக இதிலிருந்து முன்னேற போகிறது என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. டெவலப்மெண்ட் எல்லாம் இங்கே ஆரம்பித்து விடும். இத்தனை அதிகம் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் போதுமான அளவில் இருந்தால் நிச்சயமாக இந்தியாவிலேயே இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் செய்து விடலாம். பிரைமரி டெவலப்மெண்ட் இங்க நடக்கும். நம்ம இப்ப சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பெரிய நிறுவனம்னாலும் நம்ம சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சர்வீஸை தாண்டி இங்க புது புது ப்ராடக்ட்ஸ் உருவாகுங்கிற ஒரு நிலை இருக்கிறது. 2-3 வருடம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதன் பிறகு இந்தியன் ஐடி நிறுவனங்கள் பெரிய அளவில் நிச்சயமாக உலகத்தில் ஒரு தன்னுடைய சாதனைகளை வென்று காமிக்கும், உலகத்தையே வென்று காமிக்கும் என்ற இது எனக்கு இருக்கிறது. பாசிட்டிவா பார்க்கலாமா பத்ரி? இல்ல, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். இல்லை, இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கிருந்து ஸ்வெட் ஷாப், இங்கிருந்து ஆட்கள் வந்து மிக குறைந்த சம்பளத்துக்கு மிக அதிக நேரம் வேலை செய்பவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறது. உண்மைதான் அது. ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து அங்கே வேலை கிடைப்பதற்கான காரணம் அங்கே அதற்கான தேவை இன்றைக்கு இருக்கிறது. ஓகே, இது வந்து நியாயமா அப்படின்னு நம்ம அந்த ஒரு கேள்வி எழுப்பலாம். அங்க இருப்பவர்களுக்கு ட்ரம்ப் வந்து இந்தியர்களுக்கு $130,000 வரணுங்கிறதுக்காக இந்த சட்டத்தை பேசல, ட்ரம்ப்பும் பேசல, அங்க செனட்ல அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட முன்வரைவும் அதை பத்தி பேசல. இதை வந்து ஒரு தடையாக, அதாவது $130,000 ஒரு ஆண்டுக்கு கொடுத்தால்தான் அவர்களுக்கு தான் வந்து H1B விசா கிடைக்கும்னா, இன்றைக்கு அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து போய் H1B விசால வேலை பார்க்கும் பெருமளவு ஆட்களால அந்த நிறுவனங்களால் அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியாது. அப்ப இந்திய நிறுவனங்களை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. salary band இப்ப இருக்கிற salary band 40,000 to 60,000 தான். கரெக்ட். ஆனா நான் அமெரிக்காவில் இருந்ததை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், 40,000 60,000 நன்றாக அங்க வாழலாம், அது ஒன்றும் குறைவே கிடையாது. அமெரிக்கர்கள் வேறு சில தொழில்களை செய்பவர்களுக்கெல்லாம் ஆண்டு சம்பளம் $20,000 to $25,000 இன்னும் இருக்கு. அப்ப $40,000 இங்கிருந்து அங்க போகக்கூடிய ஒரு இந்தியருக்கு நல்ல வருமானம் தான். அதுல நன்றாக மிச்சப்படுத்தி அவர் நன்றாக வாழ்க்கையை நடத்தலாம். 100,000 கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் என்ன ஆகும் இப்ப நிலைமை? 2 பேருக்கு இதனால நஷ்டம். முதல்ல இந்த நிறுவனங்களால இந்த சட்டமாகி விட்டது இதுதான் அப்படின்னா அவர்கள் பெருமளவு ஆட்களை இங்க திருப்பி கொண்டு வந்துருவாங்க. அதே நேரத்தில் அவர்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அமெரிக்காவில் ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து சர்வீசஸை குறைத்து மதிப்பிட வேண்டாம். இந்த ஐடி சர்வீசஸ்ங்கிறது உலகம் அனைத்திலையும் மிகப்பெரிய ஒரு துறை. எல்லாமே ப்ராடக்ட்ல நடக்க போறது இல்லை. ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவானாலும், ஐடி ப்ராடக்ட் உருவானாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நிறுவனத்துக்கு தரணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருமளவு சிறு நிறுவனங்கள் எல்லாம் ஐடி சேவையை பெற முடியாத ஒரு நிலைக்கு போகும். ஏன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு கன்சல்டன்ட்டை நீங்க ஐடிக்கான வேலையை எடுத்துக்கொள்ளணும்னா, அதாவது முழு நேர வேலை இல்லை, முழு நேர வேலை கொடுக்க முடியாது பல சின்ன நிறுவனங்களுக்கு. ஒரு கன்சல்டன்ட் எடுத்துக்கிறாங்கன்னா
1 மணி நேரத்துக்கு $100 அப்படிங்கிற விதத்துல தரணும். இப்பதான் ராதாகிருஷ்ணன் சொன்னதை உங்ககிட்ட கேட்கணும். அப்ப இந்தியர்களுடைய சம்பளம் கண்டிப்பா அங்க ஆட்கள் தேவை அப்படின்னு வருகிற போது அவ்வளவு அதிகமான சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற போது இந்தியர்களின் சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, அமெரிக்காவுக்கே ரொம்ப திறமையானவர்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கான சூழலும் இருக்கு. அப்ப 2 தரப்புலையுமே லாபம்னு பார்க்கலாமா? இல்ல, இது 2 தரப்புலையும் நஷ்டம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னன்னா, ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேபர் அட் ரீசனபிள் ரேட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. 40,000 ரீசனபிளா? அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரீசனபிள். அது ஸ்வெட் ஷாப்லாம் கிடையாது. ஓகே, நீங்க என்ன தொழில் செய்றீங்க, அதற்கு என்ன ஃபேர் சேலரி அப்படிங்கறது வந்து மார்க்கெட் தான் அதை டிட்டர்மைன் பண்ணணும். 18 மணி நேரம் வேலை செய்யறதெல்லாம் நியாயமற்றது. அதை வேறு விதமாகலாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் அதிகமான ஒரு லிமிட்டை வைக்கும் பொழுது தானாகவே அதற்கு மேல் லாபம் கிடைக்கிறவர்கள் அதற்கு மேலும் இருந்து அது சரியாகும் அப்படிங்கிறவங்க தான் அங்க போவாங்க. டிராஸ்டிக் ரிடக்ஷன் இருக்கும். டிராஸ்டிக் ரிடக்ஷன் இருக்கு அப்படின்னா அது அந்த நாட்டுக்கும் சரியில்லை, இங்கேயும் சரியில்லை. ஆனால் வேற ஒன்று நடக்கும். அதற்கும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னன்னா, இங்க வந்து இது நம்ம சொல்றதெல்லாம் ஆன்சைட், அங்க போய் வேலை செய்வது. அந்த வேலைகள் எல்லாமே இந்த அவுட் சோர்சிங், ஆஃப் சைட், இந்தியாவில் இருந்து கொண்டே இப்ப இணையம் பயங்கர வேகத்துல இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும், வீடியோ கான்பரன்சிங் இருக்கும் பொழுதும் அமெரிக்க வேலைகளை இந்தியாவில் இருந்துகிட்டே செய்யலாம். அந்த வேலைகள் எல்லாம் திருப்பி இந்தியாவுக்கு தான் வரப்போகுது. அதையும் தடுப்பதற்கான சட்டம் அடுத்து வரும். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் வந்து இங்க இந்தியர்களுக்கு அதிக சம்பளமோ அல்லது வெளிநாட்டில் அதிக சம்பளமோ இல்ல. பத்ரி ரொம்ப பயமுறுத்துறாரு. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள்ல இருக்கும். பெர்லின் வால் உடைப்பதற்கு ஆதரவு கொடுத்த அமெரிக்கா இன்னைக்கு மெக்சிகன் வால் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன அந்த யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிதறுண்டு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். திரும்ப திரும்ப எழக்கூடிய கேள்வி, தன் நாடு, தன் மக்கள், தன் மக்களுக்கான பாதுகாப்பு, தன் மக்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு. நம்ம வேலை வாய்ப்பு, பணம், அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கிறதை தாண்டி என்ன அளவுல ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக ஒரு தீவுகளாக சுருங்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்லை, இது வந்து ஜனநாயகவாதிகளுடைய லிபரல்ஸ்னுடைய ஒரு தோல்வியாகத்தான் நான் காணுகிறேன். அதனால தான் ஒரு ட்ரம்ப் ஏன் இன்றைக்கு தேவையாக வருகிறார், இல்லை ஒரு தெரேசா மே ஏன் தேவையாக வருகிறார்னா, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நாட்டை பின்னோக்கி கொண்டு போய் இருக்கிறார்கள் என்றது நாம் லிபரல்ஸோ டெமோக்ராட்ஸோ சொல்லி தெரியக்கூடிய இடத்தில் மக்கள் இல்லை. இது வந்து அனுபவிச்சுத்தான் தெரிய வேண்டும். ஒரு ட்ரம்ப் இதனால தான் தேவை. இனி அடுத்ததாக ஒரு ட்ரம்ப் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரம்ப் தேவையாக இருக்கிறது. இப்போ மக்கள் எல்லாம் இது தெரிந்த பிறகு மட்டும்தான் இதனுடைய பிரச்சனைகளை அறிவார்கள். நிச்சயமாக அப்படி அறிந்தால்தான் அடுத்ததாக ஒரு நன்றாக ஒரு உலகம் பிறக்கும். அதாவது அந்நிய நாட்டுக்காரனும் என் நாட்டில் வந்து வேலை பண்ணலாம், எனக்கு திறமை இருந்தால் நான் அவனுடைய நாட்டிலும் போய் வேலை பண்ணலாம். அதே போல எல்லா இருக்கிற ரிசோர்ஸஸும் காமன் ரிசோர்ஸஸ் என்ற அந்த நோக்கம் நமக்கு எல்லாத்துக்குமே இருந்தால் தான் நிச்சயமாக உலகம் இனியும் ப்ரோக்ரஸை நோக்கி செல்ல முடியும். இது ஒரு சைக்கிள். இது நீங்க வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் சுருக்கி அந்த பரந்துபட்ட அந்த லிபரல் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர், இது எல்லாமே அடுத்த சில ஆண்டுகளை பயங்கரமா அடி வாங்க போகுது. அதற்கு பிறகு இந்த சைக்கிள் திரும்பி அந்த லிபரல் ஆட்டிடியூட் வந்து திருப்பி அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் சில நன்மைகள் இருக்கு, சில தீமைகள் இருக்கு. இவரை வந்து பெரிய அளவுக்கு ஆதரித்தவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் வேலை இழந்த ஒரு பெரிய கூட்டம். இப்ப அவர்களுக்கு ஏதாவது செய்தாகணும், அதுதான் ட்ரம்ப் செய்யறேன்னு சொல்லி வந்திருக்காரு. திருப்பி அங்க ஓரளவுக்கு அந்த வெல்த் பரவல் ஆனதுக்கு பிறகு அவர்களே வந்து எல்லாரையும் வரவேற்பார்கள். திருப்பி இது சுருங்கும். இது மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.